நீ கேட்ட ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்படியா? இது பாரு, நீ உடனே புறப்பட்டு நம்ம காலேஜ் பக்கத்துல இருக்குல்ல டெலிபோன் பூத், அங்க வந்துரு. இப்ப எப்படி வர முடியும்? இது எப்படி வர முடியுமா? இது பாரு, நீ மட்டும் இங்க பார்க்க வரல, இன்னும் 10 நாளைக்கு என்ன பார்க்கவே முடியாது. விளையாடாத மனோ. நான் விளையாடலமா, ரொம்ப சீரியஸா சொல்றேன். உள்ளூர்ல இருந்துகிட்டே 10 நாளைக்கு உன்னை பார்க்க மாட்டேன். ஐயோ, அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியுமே. கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேனே. 1 2 3. என்ன நீ விளையாடுறியா? 100 எண்றதுக்குள்ள நான் எப்படி வர முடியும்? 4 5 6. ஓகே, நான் வர்றேன். Break technique! Break technique! ஏய் மச்சான், மனோகரனுக்கு வேற பொண்ணை பிடிக்காம போனதுக்கு காரணம் இப்பதான்டா தெரியுது. அவன் இன்னும் கஸ்தூரிய மறக்கலைன்னு நல்லா புரியுது. இதுக்கு என்ன ஒரு பிளான் பண்றேன். கஸ்தூரியோட புனர்ஜென்மம் தான் இந்த கல்யாணின்னு நம்ம பையனை நம்ப வைக்கணும். ஆமா, இது வரைக்கும் பெருசா கழிச்சுட்ட. ஏய், நீ சொன்ன மாதிரி லெட்டரா வாங்கி அனுப்பிச்சோம். என்னாச்சு? கார்டு கவர் வாங்கின செலவு தான் மிச்சம். அதுக்கு தம்மாவது வாங்கி அடிச்சிருந்துருக்கலாம். இந்த லெட்டருக்கெல்லாம் பயங்கர ஆள்லடா அவன். இது வரைக்கும் பிடி இல்லாம இருந்துச்சுடா, இப்பதான் ஆதாரமே கிடைச்சிருக்கு. இதை வச்சு கல்யாணிங்கிற காய நகத்தினா நம்ம பையன் விழுந்துதான் ஆகணும். மச்சான், பெரிய பொம்பளை போய் முடியும்டா. ஆமா, இப்ப நேரத்துக்கு நேரம் சாப்பிடுறோம், ஹாயா தூங்குறோம். இந்த நிம்மதியை கெடுத்துருவே நீ. ஏண்டா, அவங்க நம்ம நிம்மதியை கெடுத்ததெல்லாம் மறந்துட்டியா? நம்ம 3 பேரையும் போலீஸ்ல மாட்ட வச்ச அந்த கிழவன், அவன் பொண்ணு கல்யாணி, ஏன் மனோகரன் சும்மா விடக்கூடாது? ஏய், கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லண்டா. நம்ம பையனையும் அந்த பொண்ணையும் காதல் பண்ண வைக்கிறோம். அது உச்சகட்டத்தை அடையும் போது முறியடிக்கிறோம். அந்த பொண்ணு அந்த வேதனையில் வெளியே தலை காட்டவே கூடாதா? எவனுமே அவளை கல்யாணம் பண்ணி கூடாது. அதுக்கப்புறம் அந்த கிழமை நம்ம கிட்ட வந்து, அப்பா என் பொண்ணுக்கு வாழ்வு கொடு, பொண்ணுக்கு வாழ்வு கொடுன்னு காலை விழுந்து கதறி அழணும். என்னடா இது, ஃப்ரெண்டா இருந்தா திடீர்னு சினிமா வில்லன் மாதிரி ஆரம்பிச்சிட்டான். ஏய், நடக்கக்கூடிய காரியம் சொல்லு. நடக்கும்டா, நடத்தி காட்டுறேன். ஏய், அவன் வரான். ஏய், அவனுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குடா. கொடு கொடு. இன்னைக்குதான் நினைச்சேன் அம்மா கிட்ட இருந்து லெட்டர் வரல, என்ன கொடு. லெட்டர் உங்க அம்மாட்ட இருந்து வரல. அம்மா ட்ரெஸ் ஏதோ கல்யாணின்னு போட்டிருந்ததே. கல்யாண்? அதான்டா, அவன் ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல டான்ஸ் ஆடிச்ச அந்த பொண்ணா இருக்குமோ என்னவோ. மை டியர் மனோகர், ஸ்கூல்ல நடந்த விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். தவறு என்னோட தான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க.
எனக்குள்ள கொஞ்ச நாளா வேற ஒரு ஜீவன் வந்து அடைஞ்சுக்கிட்டது போலவும் அந்த ஜீவன் எந்த நேரமும் உங்களையே நினைச்சுக்கிட்டீருன்னு சொல்றது போலவும் உணர்றேன். நம்ம காதல் விஷயம் எங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா வீட்டுல பெரிய தகராறு ஏற்படும். அதனால எனக்கு உடனே வேற கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யலாம். அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டா உங்களை விட்டுட்டு வேற யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டேன். உடனே தற்கொலை பண்ணிக்குவேன். அந்த அளவுக்கு போகாம இருக்கத்தா உங்களை சந்திக்க வேண்டாம்னு சொல்றேன். என்றும் அன்புடன் கல்யாணி. ஷஃபிள் பண்ணுப்பா, அவன் கார்டை பார்த்துட்டான். பார்த்ததுக்கே ஷஃபிள் பண்ணா எப்படிடா? மச்சான் 2 ஜோக்கர் அவனுக்கு. யாருக்கு? சூப்பர் கார்டு. ம் அதான் எடுத்ததை கொடுத்துட்டேன்ல. என்ன மனோ, நாங்க நினைச்சது சரிதானே? அந்த லெட்டர் கல்யாணி தானே எழுதியிருக்க? டேய் என்னடா எதிர்க்கா சொல்றா? சீக்கிரம் படி சொல்லிடுடா, இல்லைன்னா ஏக்கத்திலே மெலிஞ்சு செத்துருவான். ஏய், நாகரிகம் தெரியாத காட்டு மிராண்டி மாதிரி கேட்டுக்கிட்டு அவங்களுக்குள்ள ஏதோ பர்சனல் மேட்டர், நமக்கு எதுக்குடா? ஏய், அவ இந்த லெட்டர் எழுதிருப்பாளன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன் சந்தேகம் வர காரணம்? பார்க்க கூடாது, பேசக்கூடாதுன்னு ஏன் எழுதணும்? அது நல்ல குடும்பத்தை சேர்ந்த பொண்ணுங்க இந்த காதல் கீதல்ங்கிற மேட்டர்ல மாட்டிச்சுன்னா கொஞ்சம் பயப்படத்தான் செய்வாங்க. ஒருவேளை அதனால அப்படி எழுதிருப்படோ. ஒண்ணு மட்டும் உண்மை மச்சான், அழகான உருட்டு கட்ட. டேய் ஒழுங்கா பேசுறா, நாளைக்கு அவனுக்கு பொன்னாட்டியா வர போறவல்ல. இப்ப என்னன்ற? நமக்கு தங்கச்சி. ஏய், போதும் போதும் நிறுத்துங்கடா. எனக்கு என்னமோ இன்னும் சந்தேகமா தான் இருக்கு. அப்போ உன் சந்தேகம் தீரணும்னா அந்த பொண்ணுக்கு நீ ஒரு லெட்டர் எழுது. ஐயோ, விஷயத்தை கரெக்டா தெரிஞ்சுக்காம நான் பாட்டுக்கு எதையாவது எசுக்கு புசுக்கா எழுதி விஷயம் வேற மாதிரி ஆயிடுச்சுன்னா? டேய், இந்த விஷயத்துல நீங்க தாண்டா எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஓகே, நாங்க என்ன மாட்டோம் நான் சொல்றோம். அந்த பொண்ணுக்கு நீ ஒரு லெட்டர் எழுது. அந்த பொண்ணு வேலை பார்க்குற பேங்க்ல எங்களுக்கு தெரிஞ்ச பியூன் ஒருத்தர் இருக்கான். பியூனா? யாரா அவன்? அதான்டா நம்ம பெத்த பெருமாள், பார்ல பாப்போம்ல. ஆமா, பேங்க்ல எவ்வளவு பாக்குறான்? ஃபுல் டைம் பார்லடா உட்கார்ந்திருக்கான். நான் அவன் அங்கதான் வேலை செய்யறான்னு நினைச்சேன். வாங்க 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 வாங்க. இவர்தான் பெத்த பெருமாள். பெருமாள், இவர்தான் நம்ம ஹீரோ. என் தங்கச்சி கல்யாணி வலையில உழ வச்சுட்டிய. ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ பேசாத, மூச்சு விட்ட கொன்னுடுவேன். கம்பி எந்த வாயுப்பட்டியோ எந்த படிய தூடியோ என் தங்கச்சியும் வலையில விழ வச்சுட்டிய. அம்மாடிய கண்ணுக்குட்டிய, அந்த வித்தியை இந்த பெண்ண பெருமாளுக்கு கொஞ்சம் சொல்லிவிட. வெக்கத்தை பாரு, வெக்கத்தை. இந்த புண்டகையில தான் பயக்கிருப்பா. எனக்கு என்னமோ மாதிரி இருக்குதா? இந்த கேள்வியை கேட்டதும் உன்னை பாக்குற வரைக்கும் எனக்கே தூக்கம் வரல. மேல என்னன்னு கேளுங்கடா கழுதிங்களா. ஏய், சொன்னா தானடா தெரியும். பேங்குக்கு எத்தனையோ அழகு மன்மதங்கள்லாம் வர்றாங்க. அவன் ஏறெடுத்தும் பார்த்தது இல்லையே. நான் தான் அவளோட உடன் பிரவா, ஒரே அண்ணன். நான் தான் அவளுக்கு உயிர். என் செல்ல கட்டி, என் வெள்ள கட்டி. நான் உனக்கு ஒரு உப குடுப்பாடி. டேய் போதும் போதும் போதும், ரொம்ப அதிகம். விஷயத்துக்கு வாடா. விஷயத்துக்கு வர்றதுக்கு இனி என்ன இருக்கு? நம்ம எல்லாரும் சேர்ந்து கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதுதான். எடுக்கெடுப்புலயே கல்யாணம்னா எப்படி? அவதான் லெட்டர்ல பார்க்க கூடாது, பேசக்கூடாதுன்னு எழுதிருக்கால. பெருமாள், இவங்க 2 பேரும் பார்த்து பேசி பழகினா தானே ஏதாவது நடக்கும். அதுலதான் குழப்பமே இருக்கு. பொண்ணோட அப்பா மிலிட்டரி மேன், ரொம்ப மோசமானவரு. ஏதாவது கசமு சொன்னா துப்பாக்கி தான். அப்புறம் 2 பேரையும் க்ளோஸ் பண்ணிடுவாரு. ஏய், அப்ப என்னதான்டா இதுக்கு வழி? அவகிட்டே கேட்டேன். 2-3 மாசத்துக்குள்ள எங்க அப்பாவை நான் அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன், அது வரைக்கும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டால. அது வரைக்கும் குட்டி மனசுல இருக்கிறத அவகிட்டையும் அவ மனசுல இருக்கிறத குட்டிகிட்டையும் சொல்றதுக்கு தூதுவிட அண்ணம்மா நான் இருக்கேன். அது வரைக்கும் எல்லாம் இந்த பெருமாள் செயல் தான். அப்பா, எல்லாம் நல்லபடியா இப்படியே நடக்கணும்.
என்ன இந்த யமகண்ட ராகாலம் எல்லாம் இப்ப ஒண்ணும் இல்லையே? அட நீ வேறடா, நல்ல அருமையான முகூர்த்த நேரம். அந்த லெட்டர் குடுறா. ஏய், முத லெட்டர் கொடுக்குற, ரம்பாட்லுக்கு பணத்தை சேர்த்து கொடுறேன். எவ்வளவு கொடுக்கணும்? யோசிக்காம ஒரு 300 ரூபாய தட்சணையா தூக்கி எறி. அவ்வளவுதான் இருக்கு, பரவாயில்ல. ஓமாயனமும் லவ்வாயனமும் லெட்டராயனமும் காதலாயனமும் கட்டியாயனம் குட்டியாயனம் புட்டியாயனமாம் எல்லாம் நல்லபடியா நடக்கணும். அப்புறம் கண்டிஷன்லாம் மறக்க கூடாது. தப்பி தவறி வழியில பார்த்தா பேசக்கூடாது. பேங்க் பக்கமே வரக்கூடாது. எல்லாம் இந்த பெருமாள் மூலியமா தான் நடக்கணும். தப்பி தவறி சந்திச்சீங்க அப்புறம் நீங்க எப்பவும் வாழ்க்கையில ஒண்ணு சேர முடியாது. மிஸ்டர் பெருமாள், இந்த லெட்டருக்கு பதில் லெட்டர் கிடைச்சாதான் நான் ஏதாவது ஒரு தீர்மானத்துக்கு கூத்தலாம். ஸ்கூலுக்கு நேரமாச்சு, நான் வரேன். போயிட்டு வாங்க. வாங்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. எப்படி நடிப்ப? ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ணி எங்க காரியத்தை கெடுத்துருவியோ நினைச்சு பயந்துகிட்டே இருந்தேன். ஏய் ஏய் இல்லடா, எங்கடா கிளம்பிட்ட? ஃபுல் பாட்டில் நீ ஏத்தித்தலான்னு பாத்தியா? எங்களுக்கும் பங்குண்டு. எல்லாத்தையும் செய்யறது நானு, உங்களுக்கு எதுக்கு? நீ ஒருத்த மட்டும் அனுபவிக்கிறதுக்கு நாங்க இந்த காரியத்தை பண்ணல. பெருமாள், மனோகர் வந்து பொன் முட்டையிற வாத்து மாதிரி ஒத்துமையா இருந்தா எல்லாரும் அனுபவிக்கலாம். அதுல ஒரு பாதியை விட்டு தொலைஞ்சு போங்கடா. அந்த லெட்டர் பிரிச்சு படி பதில் எழுதணும். அன்புள்ள கல்யாணிக்கு உன் கடிதம் கண்டேன், விவரம் அறிந்தேன். நீ என்னை பற்றி அதிகமாக கற்பனை பண்ணியிருக்கின்றாய். ஏற்கனவே நான் ஒரு பெண்ணை காதலித்தேன். அவளை பறிகொடுத்ததினால் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறேன். வாழ்க்கையில் இன்னொரு பாதிப்பை தாங்குகிற சக்தி எனக்கு இல்லை. இந்த விஷயத்தில் நீ நன்றாக யோசித்து ஒரு முடிவெடு. இப்படிக்கு மனோகர். பையன் நம்ம வலையில விழுந்துட்டான். இனிமே ட்ராக் மாறாம கொண்டு போகணும். அப்போதான் நம்ம போட்ட திட்டம் சக்சஸ் ஆகும். இப்ப பதிலுக்கு கல்யாணி லெட்டர் எழுதுறா. ஏய் சொல்றேன், எழுது. மை டியர் மனோகர், ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் எங்க அப்பாவுக்கு ஏதாவது ஒரு பிரசன்டேஷன் வாங்கி தரது வழக்கம். இந்த பிறந்த நாளைக்கு ஸ்காட்ச் விஸ்கி வாங்கி தரலான்னு நினைக்கிறேன். நானே கடையில போய் வாங்கினா பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க. அதனால நீங்க ஸ்காட்ச் வாங்கி என் அண்ணன் பெத்த பெருமாள் கிட்ட கொடுத்துடுங்க. அவர்கிட்ட நான் பணம் கொடுத்துட்றேன். நேத்து ராத்திரி ஒரு கனவு கண்டேன். பக்கத்துல வந்தீங்க, நான் வெட்கப்பட்டேன். நீங்க என் பக்கத்துல வந்தீங்க. என்ன தைரியம் இருந்தா என் பொண்டாட்டி கையை பிடிச்சிருப்ப? என்னங்க? ஐயோ, நான் அதெல்லாம் பேசின ஒரே வெட்டா வெட்டிடுவேன். உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது நீ பெரிய பொறுக்கின்னு. நீதான் இந்த ஸ்கூலுக்கு பிரின்சிபால் தெரிஞ்சிருந்தா என் பொண்டாட்டி டீச்சர் வேலைக்கு அனுப்பிச்சிருக்க மாட்டேன். ஏய், நீ இருக்க வேண்டிய இடம் ஸ்கூல் இல்ல, சாட்பாக். இனிமே என் கீதா இந்த ஸ்கூலுக்கு வேலைக்கு வரமாட்டா. பாடி போலாம். நீ எல்லாம் ஒரு பிரின்சிபல். சாரி சார். வந்து டே முத்து சார், அவன் வந்திருக்கானாடா? யார் சார்? அதான்டா என் சக்கரை கட்டி மனோகர் குட்டி இருக்கார் சார். டேய் என் செல்ல குட்டி வந்துடு, துமீல் வந்துடு. பைத்தியக்காரன்ல? ஆமா சார், அவன் பைத்தியக்காரன். அவன் இல்ல, உன்ன மாதிரி ஆளுங்களை இந்த ஸ்கூல்ல டீச்சரா வச்சிருக்க பாரு. நான் பைத்தியக்காரன். வாழ்நாள் பூராவும் இந்த பரிசுக்கு நான் கடன் பட்டிருக்கேன். தேங்க்யூ சார். ஒரு உதவி பண்ண முடியுமா உன்னால? சொல்லுங்க சார். இந்த ஸ்கூலுடைய ஓனர் அவர் மனைவியோட நாளைக்கு இங்க வரார். அவங்க மனைவி பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருப்பாங்க. அவங்களுக்கு வயலின் கத்து கொடுக்கணுமா சார்? விட மாட்டியே. வயலின் கத்து கொடுப்ப, அப்புறம் கட்டி பிடிக்கணும்னு ஆசை வரும். நீ கட்டி பிடிச்ச அப்புறம் என் வாழ்நாளே க்ளோஸ். அவங்க திரும்பி போற வரைக்கும் 15 நாளைக்கு இந்த ஸ்கூல் பக்கமே தலை காட்டக்கூடாது. சஸ்பெண்ட் பண்றேன். எனக்கு ஒரு தற்காப்பு வேணாம, உன் நன்மைக்காக சொல்றேன். காலாகாலத்துல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணத்தை பண்ணிக்க. அப்பதான் உனக்கு நல்லது, எனக்கு நல்லது. புறப்படு.
எப்ப போற? கடைசி வரைக்கும் நான் கூடவே இருக்க வேண்டியதா இருக்கும். போய் தொலை. இவ்வளவு இடம் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு பாத்தியா பய கும்பல உரைச்சிட்டு போறத. ஹலோ மனோகுட்டி, இன்னைக்கு என்ன ரொம்ப ஜாலியா இருக்க? ஜாலி என்ன சார் ஜாலி? அவனுக்கு இங்க ஜோலியே போச்சு. என்ன ஆச்சு கண்ணு? பிரச்சனை ஒண்ணும் இல்ல, ஆனா கொஞ்ச நாளைக்கு ஸ்கூலுக்குள்ள போக முடியாது. ஓ, இவ்வளவுதானா? ஆமா, எதுக்கு நீ என்ன வர சொன்ன? இத கொண்டு போய் கல்யாணி கிட்ட கொடுத்துருங்க. மாவனாருக்கு தானே? ஆ. பர்த்டேக்கு தானே? அத பத்தி நீ கவலையே படாத. இது வரைக்கும் இந்த விஷயத்துல ஏதாவது குழப்பம் நடந்திருக்குதா? அதே மாதிரிதான் இதுவும். இது எங்க போய் சேரணுமோ அங்க போய் சேர்ந்துரும். ஆமா, எவ்வளவு பணம்? ஐயோ, பணம்லாம் ஒண்ணும் வேண்டாம். இதெல்லாம் வேணாம். தங்கச்சி சொல்லி இருக்குது, இதுக்கு நீ பணம் வாங்கித்தான் ஆகணும். நோ நோ நோ, நான் வாங்க மாட்டேன். தங்கச்சி திட்டுமா? நானும் வாங்க மாட்டேன்னு சொன்னேன்னு போய் சொல்லுங்க, அது திட்டாது. மனோகர், அவளுடைய அன்புக்காகவும் அவளுடைய வார்த்தைக்காகவும் தான் கட்டுப்பட்டு நான் இங்க நிக்கிறேன். மரியாதை பணத்தப்படி. சரி கொடுங்க. உன் மனசையும் நோகடிக்க கூடாது. சரி, அவகிட்ட நான் பணத்தை எடுத்து போய் கொடுத்துறேன். மனோகர், அடுத்த தடவை விஸ்கி பாட்டில் வாங்குறதா இருந்தா பணத்தை நிச்சயமா வாங்கிக்கிறேன். நோ, இதை விட பெரிய பாட்டிலா எனக்கு வாங்கி மாமனாருக்கு வாங்கி கொடுக்கணும். என்ன மனோகரே, எப்பவுமே மாமனார கைக்குள்ள போட்டுக்கிறது நல்லதுதான். என்ன சொல்ற நீ? அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 3-4 காட்டன் சிகரெட் பாயிட்டு வாங்கி குடுத்துட்டுனா அந்த கிழமை பாட்டுக்கு அங்க அகடான்னு வலிச்சுன்னு கிடக்கும். உனக்கு தொந்தரவு இருக்காது பாரு. பார்த்தா கண்ணு. மனோகர, அப்படியே 1/2 டஜன் பேண்ட், 1/2 டஜன் சட்டை, ஒரு டஜன் பிரெஞ்சு ஜட்டி வாங்கிடு. யாருக்கு? மாமனாருக்கு தான். நீ வாங்கி வைய, நான் வந்து வாங்கிக்கிறேன். அப்பாடா, அந்த 3 தண்டசோறு பசங்களும் இன்னைக்கு இல்ல. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைமா ஸ்காட்ச் பிஸ்கெட் நிம்மதியா சாப்பிடலாம். அனுபவிடா பெருமாளே. ஃபைல கல்யாணி கிட்ட கொடு. குட் மார்னிங் மேடம். அத காலையிலேயே சொல்லிட்டியே. அது ரெகுலரா சொல்றது, இது ஸ்பெஷல். இப்ப கொஞ்ச நாளா ரொம்ப அன்பா க்ளோஸா பழகுறியே, ஏதாவது மனசாட்சின்னு ஒண்ணு இருக்க, மறைக்க முடியலையே. இப்ப கொஞ்ச நாளா ஏதோ உங்க புண்ணியத்துல எதிர்பார்க்காதெல்லாம் கிடைக்குது, அனுபவிக்கிறேன். என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியலையா? அதுதான் நல்லது. எங்க புரிஞ்சிடுச்சோன்னு நினைச்சேன். என் இதயம் கவர்ந்த மனோகருக்கு நீங்க சிரிக்கும் போது உங்களை பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? ஆனா ஒரே ஒரு குறை, நீங்க மீசையோட இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அமிதாப், தர்மேந்திரா, அமீர் கான், மிதுன் மாதிரி மீசை இல்லாம இருந்தா தான் எனக்கு பிடிக்கும். நாளைக்கு உங்களை மீசை இல்லாம பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்.
விஷயம் எடுத்தாச்சு. ஏய், இவன் நம்ம மனோகர் மாதிரி இல்லடா. டேய் என்னடா அதெல்லாம்? என்ன இப்ப பார்த்தா ஹிந்தி நடிகர் மாதிரி இருக்கா? ஆமா ஆமா, இந்தி நடிகர் தலையில சட்டி கமுத்துற மாதிரி இருக்கு. அவ எடுக்க சொன்னதுனால தானே எடுத்தேன். அவ கண்டுக்கவே இல்லை. அட்லீஸ்ட் ஒரு ஸ்மைல் பண்ணிருக்கலாம்ல. இந்த கோலத்துல பார்த்தா அவளுக்கும் சிரிப்பு வந்திருக்கும். எதுக்கு வீணா உன் மனசை வேதனைப்படுத்துவானு வெளில காமிச்சுக்காம இருந்திருக்கலாம். மனோகர், காதலிக்கிறது தப்பு இல்லடா, ஆனா அதுக்காக இந்த மாதிரி கோமாளி தடெல்லாம் பண்ணக்கூடாது. ஏய், இத பத்தி அவகிட்ட கேட்டுட்டு அப்புறம் உங்ககிட்ட பேசுகிறேன். டேய், 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 டேய். அட இருடா நீ ஒண்ணு. இவ்வளவு நாளா எல்லா விஷயங்களும் ஸ்மூத்தா ஒழுங்கா நடந்துகிட்டு இருக்கு. வீணா விவகாரம் பண்ணி காரியத்தை கெடுத்துறாத. இதுக்கு பேர் ஸ்மூத்தா? அவளை பார்க்காத, பேசாத, நிக்காத, போகாத, மீசை எடு, வெய்யு, இந்த மாதிரி லவ் எங்கேயாவது பாத்திருக்கியா? போக. அப்படியெல்லாம் லவ் பண்ணுங்கிறது உன் தலையெழுத்துறா. விதி கிதின்னு சொல்லிட்டு நான் சும்மா இருக்க முடியாது. அவகிட்ட பேசிக்கிறேன். டேய், என்ன நீ என் வேலைக்கே வேட்டு வச்சுட்டு போல் இருக்க? போவேன், பேசுவேன். நான் விட மாட்டேன். நீ என்னடா விடுறது? நான் அவகிட்ட பேசியே தீருவேன். டேய், நீ பேசுறா, உன்கிட்ட பேச மாட்டடா. ஏன்? அவ என்ன ஊமையா? அவ ஊமை இல்ல, ஒண்ணு இல்ல. அவளுக்கு உன்னை பிடிக்கல. நீ யாருன்னு அவளுக்கு தெரியாதுடா. ஏய், இவ்வளவு நாளா பிடிக்குதுன்னு சொன்னதெல்லாம் சொன்னதல்ல, இப்ப கூட அவளுக்கு உன்னை பிடிக்குது. ஆனா நீயா போய் பேசுனா உன்னை வெறுத்துருவா. இந்த மாதிரி கண்டிஷன்லாம் இருக்கிறதுனால தான் உங்க 2 பேருக்கு இடையில இருக்கிறதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். இப்ப நீயா போய் பேசுறாக்கிறிய. இது வரைக்கும் உங்க காதலுக்கு நான் என்ன குறை வச்சேன்? அவன் மனசுல இருக்கிறத நீ தெரிஞ்சுக்கிட்ட, உன் மனசுல இருக்கிறத அவன் தெரிஞ்சுக்கிட்டா. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? எனக்கு அவ குரலையாவது கேட்கணும். அவ்வளவுதானே? ம். அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். எப்படி? அத பத்தி உனக்கு எதுக்கு? உன்னைய சீக்கிரம் குரல நீ கேட்கலாம். இது எங்க அப்பா மேல சத்தியம். ஆனா அது வரைக்கும் நீ மீசை இல்லாம வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. அவளையும் பார்க்க கூடாதுன்னா ஓகே தானே? ம்.